தமிழ்நாட்டில் கூடுதலாக 47 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் 1433 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தகவல். 3 வாக்கு எண்ணும் மையங்களில் மொத்தமாக 922 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக பேட்டி. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து அரசாணை வெளியீடு. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது. நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக மனு. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை. கடுமையான நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட். வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பாக இருக்க வானிலை மையம் அறிவுறுத்தல். உலக முழுமைக்கும் ஆன்மீகம் தேவை என தனது ஆன்மீக பயணம் குறித்து ரஜினிகாந்த் கருத்து. தேர்தல் முடிவுகள் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு நோ பாலிடிக்ஸ் என கூறி நழுவல். முதற்கட்டமாக தூத்துக்குடியில் அமைகிறது வின்பாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை. 114 ஏக்கரில் அமையும் கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். பாலியல் புகாரில் கைதான ஆட்சியர் கார்த்திக் முனுசாமி ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு. தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை. கரூர் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய கும்பல். இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று லாரியை மடக்கி பிடித்த வட்டாட்சியர். சென்னையில் போதைப் பொருளுக்கு எதிரான சோதனையில் 29 வழக்குகள் பதிவு. கடந்த 7 நாட்களில் மட்டும் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தகவல். சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் ஏற்பட்ட மோதலில் மாணவருக்கு அரிவாள் வெட்டு. ரூட்டு தள விவகாரத்தில் மோதல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை. பதினெட்டு வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சியை ரத்து செய்யும் புதிய விதிமுறை ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது. 25,000 ரூபாய் அபராதம் மற்றும் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்றும் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. தருமபுரி, சேலம், ஆத்தூர், அரூர் உள்ளிட்ட 11 இடங்களில் நகை சேமிப்பு திட்டங்களில் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த சபரி சங்கர் கைது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிப்பு. கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபரை அடித்து கொலை செய்த விவகாரம். மருத்துவமனை ஊழியர்கள் 12 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 கைது. ஈரோடு
ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் தாயை மகள் தூக்கி சென்ற விவகாரம். குமுதம் செய்தி எதிரொலியாக மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுகாதார இணை இயக்குநர் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. ஈரோட்டில் லேத் பட்டறை உரிமையாளர் வீட்டில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம். நள்ளிரவில் பட்டாக்கத்தியுடன் உலாவரும் கொள்ளையர்களால் மக்கள் அச்சம். கோவை போலுவாம்பட்டியில் மின்தகன மேடை அமைப்பதை எதிர்த்து வழக்கு. தமிழக அரசு ஈஷா அறக்கட்டளை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததால்தான் மக்கள் ஜனநாயக திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர். ஒடிஷாவின் பாலசோரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை பறிக்கவே பாஜக பணியாற்றி வருகிறது. ஒடிஷாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜாமீனை நீட்டிக்க கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு நிராகரிப்பு. ஜூன் 2ஆம் தேதி சரணடைய வேண்டும் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். டெல்லியில் தண்ணீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம். குடிநீர் தொட்டியில் நீர் நிரம்பி வழிந்தாலும் 4 சக்கர வாகனங்களை பைப் தண்ணீர் கொண்டு கழுவினாலும் நடவடிக்கை என டெல்லி அரசு அறிவிப்பு. பேடிஎம் பங்குகளை வாங்கப் போவதாக வெளியாகும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை. ஆதாரமற்ற யூகங்களுக்கு பதில் கூறப் போவதில்லை எனவும் அதானி குழுமம் விளக்கம். பீகாரின் ஷேக்புராவில் உள்ள பள்ளியில் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்த மாணவிகள். வகுப்பறையிலேயே துடித்து சுருண்டு விழுந்து அழுத காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல். சென்னையில் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆட் சேர்த்ததாக 6 பேரை கைது செய்த விவகாரம். கைது செய்யப்பட்டவர்களின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை மாநில உள்துறையினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல். தென்கொரியாவுக்கு ராட்சத பலூன்களில் குப்பைகளை கட்டி அனுப்பிய வடகொரியா. கியோங்சாங் உள்ளிட்ட எல்லையோர மாகாணங்களில் வயல்வெளிகள், குடியிருப்புகளில் குவிந்த குப்பைகள். தென்னாப்பிரிக்காவில் 30 ஆண்டுகளாக தொடரும் நெல்சன் மண்டேலாவின் ANC கட்சியின் ஆட்சி தொடருமா? 400 தொகுதிகள் கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து 2வது சுற்றுக்கு தகுதி. 21-12, 21-20 என்ற செட் கணக்கில் டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்திய அசத்தல். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் 2 திரைப்படத்தின் 2ஆம் பாடல் வெளியீடு. தாமரை எழுத்தில் அனிருத் இசையில் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் இணைந்து நடித்த நீலோர்ப்பும் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. இயக்குனர் பாண்டிராஜ் படத்தில் நடிக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி. ஜூலை மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என படக்குழு அறிவிப்பு. நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாவதாக படக்குழு அறிவிப்பு.